சென்னை பிராட்வே பகுதியில் மீண்டும் சாலை மறியலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செந்தில்குட்டி வழங்க கேட்கலாம். செந்தில்குட்டி, கள விவரம் என விரிவாக வழங்கலாம். சென்னை மாநகராட்சியில் 2000க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் தூய்மை பணியாளர்கள் அந்த பணிகள் அனைத்துமே தனியார் மயமாக்கப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்து கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து தூய்மை பணியாளர்கள் சென்னை மாநகராட்சி உட்பட்ட பகுதிகளில் தொடர்ந்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். அவர்கள் இந்த ரிப்பன் மாளிகை முன்பாக போராட்டத்தை தொடங்கினார்கள். அங்கு பொதுமக்களுக்கு இடையூறாக இருப்பதாக கருதி மற்ற இடங்களில் காவல்துறை அனுமதிக்கக்கூடிய இடங்களில் போராட்டத்தை தொடர்ந்து கொள்ளலாம் என்று அறிவுறுத்தியதன் அடிப்படையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவையும் பிறப்பித்திருந்தது. இதன் அடிப்படையில் அவர்கள் போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். அவருடைய முக்கியமான கோரிக்கை தங்களுடைய பணிகளை தனியார் மையத்திற்கு விடக்கூடாது, தங்களுடைய பணி அனைத்தையும் தூய்மை பணியாளர்கள் அனைவரையும் பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைத்து அவர்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில் தான் தலைமைச் செயலகம் நோக்கி கிட்டத்தட்ட 150 நாட்களுக்கு மேலாக இந்த போராட்டத்தை நடத்தியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் தலைமைச் செயலகம் நோக்கி ஒரு போராட்டத்தை நடத்துவதாக இன்று அறிவிக்கப்பட்டு இன்று காலையில் சென்னை பிராட்வே பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட முயற்சி செய்ததாக இங்கிருந்து பேரணியாக தலைமைச் செயலகத்திற்கு செல்வதற்காக அவர்கள் முயன்றார்கள். அதை தடுத்துவதற்காக கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இன்று காலை 6 மணியிலிருந்தே இந்த பகுதியில் குவிக்கப்பட்டு அனைவரையும் அவர்கள் போராட்டத்தில் குழுவாக அதாவது தூய்மை பணியாளர்கள் சென்னை பிராட்வே பேருந்து நிலையத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளில் இங்கே கைது செஞ்சு அழைச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்கலாம். அம்மா சொல்லுங்க, அவங்க கோரிக்கை எங்களுக்கு வேலையா எங்க அரெஸ்ட் பண்ணி கூட்டு போறாங்க ஐயா. வேலை கேட்டதுக்கு பஸ் ஸ்டாண்ட்ல தெருத்து அடிச்சுட்டு பண்ணி போறாங்க. 5 மாசமா வேலை இல்ல, வீட்டு வாடகை கட்ட முடியல, கடன் பிரச்சனை, ரொம்ப கஷ்டப்படுறோம் ஐயா. நாங்கெல்லாம் முதல்வருக்கு 150 நாளா போராடுறீங்க. முதல்வருக்கு ஏதாவது கோரிக்கை வைக்கிறீங்களா? என்ன சொல்றீங்க? வேலை தான் வேணும் எங்களுக்கு. எங்க வேலை எங்களுக்கு வேணும் ஐயா. நாங்க 7ஆம் மாசம் 31ஆம் தேதி என்ன வேலை செஞ்சோமோ அதே வேலை போதும் ஐயா. எங்களுக்கு வாடகை வீடு, கடன் பிரச்சனை, எங்களால முடியல ஐயா. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்ப முடியல. 5-6 மாசமா வேலை இல்லாம இருக்கிறோம். இப்படி அரெஸ்ட் பண்ணி எங்களை அலக்கடிக்கிறாங்க. நாங்க குடும்ப பிள்ளைங்களை எல்லாம் விட்டுட்டு வேலை இல்லாம வாடகை கட்ட முடியாம கஷ்டப்படுறோம். எங்களை இத்தனை நாளா வேலை இல்லாம ராம்கில போய் சேர சொல்றாங்க. ஐயா, எங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லைன்னா எங்க பழைய பணி நிலைமையே எங்களுக்கு வேணும். மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா, வரப்போற தேர்தல் ஐயா எங்களுக்கு இருக்கும்போது நல்லது பண்ணுங்க ஐயா. ஏழைப்பட்டுங்க ஐயா, நீங்க தான் கண் திறந்து பார்க்கணும். நான் கொரோனா காலத்துல ஊர் அடங்கும் போது நாங்க அடங்கல, எங்களை தெய்வமா பாத்தீங்க. இப்பவும் நாங்க உங்களை தெய்வமா பாக்குறோம் ஐயா. எங்களுக்கு எங்க வேலையை கொடுத்தா நாங்க கையெழுத்து கும்பிடுவோம் ஐயா. உங்களை எங்க வேலை எங்களுக்கு வேணும் ஐயா. ஊழல் மிகுந்த இந்த தனியார் மையம் எங்களுக்கு வேணும் ஐயா. அதாவது இந்த தூய்மை பணிகளை பொறுத்தவரை தனியார் மையத்துக்கு செல்லும் பொழுது அதில் பல்வேறு ஊழல்கள் நடைபெறுவதாக தூய்மை பணியாளர்கள் தெரிவிக்கிறார்கள். எனவே அது தனியார் மையத்திற்கு செல்லக்கூடாது. முக்கியமாக இருக்கக்கூடிய இந்த துறையில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் இது போன்ற ஒரு தவறை செய்வதாக அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். எனவே இந்த வரக்கூடிய ஆண்டில் தொடக்கத்திலாவது தங்களுக்கு பணி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையோடு அவர்கள் இந்த போராட்டத்தை முன்வைத்திருக்கிறார்கள். தற்போது அவர்கள் தென் சென்னையில் இருக்கக்கூடிய சில சமூக நல கூடங்களில் கிட்டத்தட்ட 400க்கும் மேற்பட்ட பெண்கள் தூய்மை பணியாளர்கள் கைது செய்யப்பட்டு அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போல 100க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் ஆண்கள் மொத்தமாக 500 தூய்மை பணியாளர்கள் தற்போது இந்த இடத்துல கைது செய்யப்பட்டு அனைவரும் சமுதாய நலக்கூடங்கள் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேறும் வரை தங்களை வெளியே அனுப்ப வேண்டாம், தாங்கள் கோரிக்கையை நிறைவேற்றும் வரை எங்களை சிறையில் வைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் அவர்களுடைய தரப்பில் வைக்கப்பட்டிருக்கிறது. தங்களுக்கு இதை தவிர வேறு வழி இல்லை என்பதையும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். 150 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து நீடித்த இந்த போராட்டம் தற்போது மிக பெரிய அளவில் ஆங்காங்கே குழுவாக போராட்டத்தை தூய்மை பணியாளர்கள் மேற்பட்டு நடத்தி வருவதால் பிராட்வே பகுதி முழுவதும் காவல்துறையினர் ஏதோ ஒரு போராட்ட களம் போலையும் அதே போல இந்த பகுதி முழுவதுமே ஒரு பதட்டமான ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள். பொதுமக்களும் அதே போல போக்குவரத்துக்கும் இங்கே பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்தை தடை செய்து வேறு வழியாக பேருந்து நிலையத்திற்கு செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். பல பகுதிகளில் இந்த பகுதிக்கு வரக்கூடிய பொதுமக்கள் அங்கேயே இறங்கி நீண்ட தூரம் நடந்து பேருந்து நிலையத்தை வருவதை நாம் பார்க்க முடியுது. இது போன்ற ஒரு பதட்டமான ஒரு சூழலை பிராட்வே பேருந்து நிலையம் பகுதியில் இந்த போராட்டம் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. தூய்மை பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்தும் கள நிலவரங்களை குறித்தும் விரிவாக வழங்கியமைக்கு நன்றி செந்தில்குட்டி.
மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Valley Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs %. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call